வணக்கம். நம்முடைய ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் தொடங்கி ஏறத்தாழ 5 வருஷம் ஆச்சுங்க. இந்த 5 வருஷத்தில் என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்டால், கோடிக்கணக்கான மக்களை நான் சம்பாதிச்சிருக்கேன்னே சொல்லலாம். தினசரி நம்முடைய வீடியோக்கள் மூலமாக பல செய்திகளை சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அரிய நிகழ்வாக ஒன்று செய்திருக்கிறோம். எங்கள் குழுவினர் முழுவதும் கடுமையாக உழைச்சி செஞ்சுருக்கக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். காட்சிப்படுத்தியிருக்கோம்னா நாங்கள் ஏஐயில் கொடுத்து வாங்கியிருக்கோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது திருக்குறளை எழுத்து வடிவில் பார்ப்பீங்க, அது புத்தகம். இதை வானொலி மூலமாக குரல் வடிவில் கேட்பீங்க. 2 வடிவமாச்சா? இப்போ நான் சொல்ல போகிறப்ப காணொளி மூலமாக பார்க்க போகிறீங்க. இதில் 1330 திருக்குறளுக்கும் நான் பேராசிரியராக 30 ஆண்டு கால பணியாற்றிய அந்த அனுபவத்தை வச்சு மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எளிமையாக புரியும் வகையில் நான் சொல்லிட்டு வந்திருக்கேங்க. அதை நாங்கள் தொகுத்து உங்களுக்கு தரப்போகிறோம். சரி, இதை எப்பயும் போல் போட்டு விட்ற வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு நீங்கள் முன்னுரையெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைங்க. இது மெம்பர்ஷிப் இதோடு நாங்கள் செய்யலான் இருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, எந்த பொருளும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விலை கொடுத்தா தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறது இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய நிலை. அதோடு மட்டும் இல்லை, இது இதை வியாபாரமாக கருதலை. நாங்கள் நம்ம வீட்டுக்கு திருக்குறள் வரப்போகுது. அந்த வரக்கூடிய திருக்குறளை நீங்கள் வரவேற்கணும்னா, வர்றவங்களுக்கு எப்படி ஒரு மாலையோடையோ ஒரு சந்தனத்தோடையோ வரவேற்பீங்களோ, அதுபோல் பூமாலை போட்டு வரவேற்பதைப் போல திருக்குறளை உங்களுடைய கைபேசி திறன்பேசியில் ஞானசம்பந்தன் யூடியூப் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, 4 நிலையில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அது பற்றிய ஏதேனும் கமெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா எமோஜியில் என்னுடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது முதல் நிலை. 2வது நிலை என்னன்னா, நீங்கள் என்னுடைய கருத்தை படிச்சுட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட் பண்ண லட்சக்கணக்கான பார்வையாளர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்களுடைய கேள்விகளுக்கு நான் எழுத்து வடிவில் விடை சொல்லுவேன். 3வது நிலை, நீங்கள் பதிவிடுகின்ற அந்த கமெண்ட்ஸ்க்கு நாம் பதில் சொல்லும்போது நீங்கள் விரும்பினால் உங்களுடைய புகைப்படமும் வரும், என்னுடைய காணொளியும் அதில் பதிலாக சேரும். 4வது நிலை என்ன என்றால், 1330 திருக்குறளும் பொருளுமாக என்னுடைய குரலில் உங்களுக்கு காணொளியாக வழங்கப்படும். என்ன அது ஒவ்வொரு தொகையாக சொல்கிறீங்களே, குறுந்தொகை கலித்தொகை பேசிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்படி பெருந்தொகைக்கு மாறிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் குறுந்தொகை தான். நீங்கள் இதை நறுந்தொகையாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஆதரவை வேண்டித்தான் நான் அந்த காணொலியில் நான் பேசுகிறேன். திருக்குறளோடு நாம், என்னோடு திருக்குறள், உங்களோடு திருக்குறள், நம்மோடு திருக்குறள். வாங்களேன், மெம்பர்ஷிப் ஆகுங்க, திருக்குறளை படியுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்பது ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல்.